சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு நிறுவனத்தின் பணத்தை பயன்படுத்திய விஷயம் முதலாளிக்கு தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு லாரி ஓட்டுநர் தன்னைத்தானே கத்தியால் குத்திக்கொண்டு கொள்ளையிடப்பட்டதாக நாடகமாடிய சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பினாங்கு ஜார்ஜ்டவுன் ஜலான் மிண்டன் ஒன்று சாலையில் நேற்றிரவு 7:45 மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது. வெகுநேரமாகியும் அலுவலகத்திற்கு திரும்பாததால் முதலாளி கைபேசியில் அழைத்து கேட்டபோது 3 ஆடவர்கள் தம்மை கொள்ளையிட்டதாகவும் வயிற்றில் கத்தியால் குத்திவிட்டதாகவும் 32 வயது அந்நபர் கூறியுள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு முதலாளி ஆட்களை அனுப்பிய நிலையில் அதற்குள் லாரியில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தவரை பொதுமக்கள் பினாங்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கத்தி வயிற்றில் பாய்ந்ததில் அவ்வாடவருக்கு 3.5 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு காயம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் விசாரணையில் இறங்கிய போலீசாருக்கு அங்குதான் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்நபர் உண்மையில் கொள்ளையிடப்படவும் இல்லை, பிறரால் கத்தியால் குத்தப்படவும் இல்லை. மாறாக நிறுவனத்தின் பணத்தில் தான் கையாடல் செய்த 3000 ரிங்கேட் கொள்ளை போனதாக முதலாளியை நம்ப வைக்கும் நோக்கில் தன்னைத்தானே கத்தியால் குத்திக் கொண்டது அம்பலமானது. இந்நிலையில் காயம் குணமடைந்து தேறியதும் அந்த லாரி ஓட்டுநர் மேல் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என திமூர் லாவோட் போலீஸ் கூறியது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.